வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அருணாச்சலமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாபன் சமிக்கிற குருநாதர் அருணா பெருமானுக்கு அருவர் எம்பெருமான் கருண் முதல்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசலம் திருவந்த உட்புண்ட மகாமந்திரத்தில் கௌமார் இனத்தில் வருஷப்படி பாடலன் 1113 மைச்சுனமார் மாமன் என தோங்கும் பொது பாடலுக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனி ஆண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் ஒரு ஆசனம். இந்த பாடல் ஒரு அற்புதமான வேண்டுகோள், இணக்கமான வேண்டுகோள். எம்பெருமானே உன் திருத்தாளை ஓத அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தத்த தன்னாத்தான தத்த தன்னாத்தான தத்த தன்னாத்தான தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். மைச்சுனமார் மா மனைச்சியும் மாதாவும் மக்களும் மாறாத துயர் கூற மட்டிலது ஓர் தீயில் இக்குடில் தான் வேவ வைத்தவர் தாம் ஏக மதிமாய நிச்சமாய் நாடும் இட்டு ஒரு தூதியவும் நெட்டு அளவாம் வாதை அணுகாமும் நெக்கூறுகா ஞானம் உற்று உணதாள் ஓதி நித்தலும் வாழ்மாறு தருவாயே. நச்சனை மேல் வாழும் அச்சுதன் நாள் வேதம் நல் தவர் நாட விடையேறி நல் புதல்வா சூரர் பட்டிட வேல் ஏவு நல் துணைவா ஞால மிக வாழ பச்சின நீழ்த்தொகை மெய்ப்பறி ஊர்பாக பத்தியது ஆம் ஆறுமுக நாடும் பக்ஷமும் மேலாய் சடாட்சர சூழ் பாத பக்தி செய் வானாடர் பெருமாளேன்னு முடிகிறார். இப்போ முதல் பகுதியில் மைச்சுனமார் மனைச்சியும் மாதாவும் மக்களும் மாறாத துயர் கூற மட்டிலது ஓர் தீயில் இக்குடில் தான் வேவ வைத்தவர் தாமியக மதி மாய நிச்சயமாய் நாடுமிட்டு ஒரு தூதியவும் நெட்டு அளவாம் வாதை அணுகாமும் நெக்கு உருகா ஞானமுற்று உணதாள் ஓதி நித்தலும் வாழ்மாறு தருவாயேன்னு வேண்டுகிறார். என்ன ஒரு இணக்கமான வேண்டுகோள். இப்போ இந்த முதல் பகுதி அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல மைத்துனமார்கள் மாமனைச்சி சிறந்த இல்லாள், அதாவது மனைவி, மாதா தாய், மக்கள் குழந்தைகள் ஆகிய இவர்கள் மாறாத நீங்காத ஆறாத துன்பமிக அடைய குறைவில்லாத நன்கு எரியும் ஒரு நெருப்பில் இந்த உடலையே வேகும்படி வைத்துவிட்டு அவர் தாம் ஏக அவரவர்கள் செல்ல அறிவு கலங்கும்படி நிச்சயமாக குறிப்பிட்ட நாள் தவறாத வண்ணம் நாடுமிட்டு ஒரு நாளை குறிவைத்து அந்த நாளில் யமன் தன்னுடைய தூதர்களை ஏவும் முடிவு சாவு நாள் ஏற்படும் நீண்ட நாள் பட வேண்டிய நோய் பிணி முதலான வேதனைகள் என்னை குறுகுதற்கு முன்பு உள்ளம் நெகிழ்ந்து உருகி ஞான நிலை அடைந்து உன்னுடைய தாளை புகழ்ந்து போட்டு நாள்தோறும் வாழும் வண்ணம் எனக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறது. ரெண்டாவது பகுதியில் நச்சு அணைமேல் வாழும் அச்சுதன் நால்வேதன் நல்தவர் நாட விடையேறி நல் புதல்வா சூரர் பட்டிட வேல் ஏவு நல் துணிவா ஞாலம் மிக வாழ பச்சின நீழ்தொகை மெய்ப்பறி ஊர்பாக பத்தியதாம் ஆறுமுக நாளும் பட்சமும் மேலாய் சடாட்சர சூழ் பாத பக்தி செய் வானாடர் பெருமாளே நம்ம ரெண்டாவது பகுதி முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நச்சணை மேல், அதாவது நச்சு அணை மேல் விஷம் கொண்ட பாம்பனையின் மீது வாழ்கின்ற திருமால், நால்வேதன் 4 வேதங்களின் வல்ல பிரம்மன், நற்றவர் சிறந்த தவசிகள் தாம் நாட இவர்கள் தேடி நிற்க அல்லது இவர்கள் விரும்பி போட்ட ரிஷபவாகனத்தில் ஏறி விளங்குபவராம் சிவனுடைய சிறப்புற்ற புதல்வனே சூரர்கள் அழியும்படி வேலாயத்தை செலுத்திய நல்ல துணைவனே உலகோர் மிக வாழும்படி பச்சையான நீண்ட ஒளிவீசும் கலாபத்தை உடைய உடலை கொண்ட பரி, அதாவது வாகனமாம் அல்லது குதிரையாம் மயிலை ஊர்பாக செலுத்துகின்ற பாகனே அல்லது செலுத்தி ஓட்டுபவனே வரிசையாய் உள்ள 6 திருமுகங்களை கொண்டவனே நாள்தோறும் பக்ஷமும் மேலாய் அன்பை மேற்கொண்டவனே சடக்ஷர 6 எழுத்துக்குரியவனே சூழ்பாத உலகெல்லாம் வலம் வந்த திருவடிகள் உடையவனே உன்னை பக்தியோடு போற்றி பணியும் தேவர்தம் பெருமாள் அல்லது பக்ஷமும் மேலாய் அன்பு மேற்கொண்டு அன்பு நிரம்பி சடாட்சர 6 எழுத்தாள் சூழ் தியானிக்கப்படும் பாத திருவடி உடையவனே பக்தி செய்யும் தேவர்களின் பெருமாள் அல்லது 6 எழுத்தாள் சூழ் தியானிக்கப்படும் பாதம் திருவடியில் பக்தி புரிகின்ற தேவலோகத்தவரின் பெருமாளை தாழோதி வாழ்மாறு தருவாயன் வேண்டுகிறார். ரொம்ப அற்புதமாக இணக்கமான வேண்டுதலை உள்ளடக்கிய பாடம். இதில் பக்தியதாம் ஆறுமுக நாடுமுறர் பக்தி திருமாறுடன் பன்னிரோளுமாய் தித்தித்திற்கும் அமுது கண்டேன் செல்மான் அடங்க புத்தி கமல் தூர்கி பெருகி போனமெட்டு தத்தி கரைவரும் பரமானந்த சாகரத்தே என்று வருகின்ற கந்தரங்கார பாடலை இந்த அடி நினைவில் கொண்டு வருது. இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பகுதி நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு மனிதனுடைய இறுதி நிலை என்ன நடக்கும், யமன் வாழ்நாள் முடிந்த சமயத்தில் வந்து நம்முடைய உயிரை கொண்டு போகின்ற நாளில் மைத்துனமார்கள் சிறந்த மனைவி தாய், அந்த வரிசை மொழி பகர்கேடா அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையின்பர் திருச்செந்தூர் திருப்பூர்ல. அப்படி தாய் குழந்தைகள் நீங்காத துயரம் கொள்ள குறைவில்லாது ஒரு நெருப்பில் இட்டார் எனக்கு அனற்குள் எரி பட்டார் என தழுவிம்பார் இத்தாரணிக்குள் திருப்பூர்ல.
ஒரு நெருப்பில் இந்த உடம்பையே வேகும்படி வைத்துவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ அறிவு கலங்கும்படி உறுதியாக ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் யமன் தன்னுடைய தூதர்களை அனுப்பும். பெருமளவுக்கு பட வேண்டிய வேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நெருங்குவது போல என்னை நெருங்குவதற்கு முன்பு மனம் நெகிழ்ந்து உருகி ஞானநிலை அடைந்து உன்னுடைய திருவடிகள் வணங்கி நாள்தோறும் நான் வாழும் பொருட்டு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். இந்தா மயில்வாகனம் சீட்டுதுன்னு சொல்கிறார். அது மாதிரி எனக்கு யமலோகத்துக்கு செல்லாமல் கந்தலோகத்துக்கு செல்வதற்கு நீ பேரோடு புரிந்து அந்த இறப்பு வருவதற்கு முன்பு ஞான நிலை அடைந்து மனம் நெகிழ்ந்து உருகி உன்னுடைய திருவடிகளை வணங்கி வழுத்தி நாள்தோறும் நான் வாழும் பொருட்டு நீ அருள் புரிய வேண்டும்னு முதல் பகுதியில் ஒரு இணக்கமான வேண்டுகோட சுவாமி நம்பொருட்டு முருகப்பெருமான் பாதத்தில் வைக்கிறார். ரெண்டாவது பகுதியில் நிறைய அற்புதமான விஷயங்களை சொல்கிறார். முதல்ல அவங்க அப்பாவை சொல்கிறார், விஷம் கொண்ட பாம்பனின் மேல் துயில் கொள்ளும் திருமால் 4 வேதங்களிலும் சிறந்த பிரம்மன் நல்ல தவசிகள் ஆகியோர் தேடி நிற்க ரிஷபவாகனத்தில் ஏறி விளங்கும் சிவபெருமானுடைய சிறப்புடைய புதல்வனை. அடுத்தது எம்பெருமானுடைய பராக்கிரமம் சூரர்கள்லாம் அடியும்படி வேலாயத்தை செலுத்திய நல்ல துணைவனை. அடுத்தது அவனுடைய பராக்கிரமத்துடைய நீளம் நீண்டிகிட்டே போகுது, சொல்லி முடியுமா, உலகமே பத்தாது. உலகோர் சிறப்பாக வாடும்படி பச்சையான ஒளி வீசும் தோகையுடைய மயில் என்ற பரிமீது வருகின்ற பராக்கிரமனை மயில்வாகன பெருமாளை வரிசையாய் உள்ள ஓராறு முகமும் 6 திருமுகங்களிலும் நாள்தோறும் அன்பே மேற்கொண்டு அன்பை உன் அன்பர்களுக்கு பரிசாய் அருளும் பெருமாளே சரவணபவ என்ற 6 எழுத்து சடாட்சரத்துக்கு உரிய பெருமாளே உலகமெல்லாம் ஒரு நொடியில் வலம் வந்த திருவடிகளுடைய பராக்கிரமசாலியே உன்னை பக்தியோடு போற்றி பணியும் தேவர்களின் பெருமாளே எனக்கும் நீ நற்கதி அடையுமாறு பேரொருள் கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனியாண்டன் திருவிழி சமர்ப்பித்தான் அருள் பத்திரம் குருநாதர் அருணா பெருமானுக்கு முருகாஜன்.